உங்க ஃபேமிலிலயோ, இல்ல உங்க டீம்லயோ, ஆஃபீஸ்லயோ எந்த இடத்துலயா வேணா இருக்கட்டுங்க. நீங்க சொல்றத இன்னொருத்தர் கேட்டு அத செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸோ, அப்ப இந்த மாதிரி செய்யணும்னா என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ் அண்ட் நான் உங்க மகேஷ் குமார் அண்ட் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரிஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் தி ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 18. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பீப்புள் கான்வர்சேஷன்லயே நாம பண்ற பெரிய தவறுகள் என்ன, அதை எப்படி சரி செய்யலாங்கிறத ஒரு 3 ஸ்டெப்ஸ்ல சொல்ல போறேன். ஒருத்தர் நீங்க சொல்றதை கேட்கணும்னா முதல்ல ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். அதாவது நம்பிக்கையை வளர்க்கணும். நம்பிக்கையை வளர்க்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? அவருக்கு நீங்க சேஃபான பர்சன் அப்படிங்கிறத நீங்க எடுத்து காட்டணும். எப்படி நீங்க சேஃப்ன்றதை எடுத்து காட்டுவீங்க? ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க, அவங்க அதை கேட்கறாங்க, ஆனா அதை அவங்க செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்கள திட்டக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து என்ன ரிசல்ட் வேணுங்கிறத நீங்க சொல்லணும். அடுத்த ஸ்டெப், ஒருவேளை அவங்க கரெக்டா செஞ்சுட்டாங்கன்னா முதல்ல நீங்க எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அவங்கள பாராட்டணும். இதை ஃபேமிலியில செய்யலாம், ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா செய்யலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனா நீங்க அவரை பாராட்டணும். அப்பதான் என்ன ஆகும்னா, ஓ நல்லது செஞ்சா பாராட்டுவாங்க, நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்ன்றது அவங்க மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். அப்பதான் அவங்களுக்கு சேஃப்டி ஃபீலிங் கிடைக்கும். இவர் நம்மள நல்லது செய்யலைன்னா திட்ட மாட்டேங்கிறாரு, நல்லது செஞ்சா பாராட்டுறாரு அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ ஒன்ஸ் இந்த 2 ஸ்டெப் தாண்டிட்டீங்கனாலே மூணாவது, இனிமே அவங்க உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை கரெக்டா செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மெத்தடை உங்க ஃபேமிலிலே ஆகட்டும், இல்ல உங்க டீம்லயே ஆகட்டும், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஆகட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.